ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 7th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனோட சோஷியல் சயின்ஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்த்துட்டு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு எழுத போங்க. அப்போ தான் நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்துருங்க. அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்ஸு, ஆன்சர் கீ, கொஷின் பேப்பர் ரிலேட்டடான எல்லா தகவல்களும் அங்கே வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்டுவோம். ஸோ இப்போ 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கும் நம்ம வந்து பார்க்கணும். நல்ல மார்க் வந்து 1 மார்க்கில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியுங்க. அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணால் 1 மார்க் வந்து நமக்கு வழி கொடுக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் 1 மார்க் படிக்கல அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த 1 மார்க்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இப்போ பாருங்கள், 1ஆவதுலேருந்து 6வது கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். தென் வந்து இப்போது 7th கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்ங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். ஒரே சிங்கிள் லைனில் தான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் இருக்கும். இந்த 1 மார்க்கெலாம் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் தான் வந்து ஆன்சர் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் தான். இந்த 1 மார்க் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் எந்த 1 மார்க்கும் படிக்கலனாலும் இந்த 1 மார்க் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 1 மார்க் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து வந்துருங்க. ஸோ இந்த 1 மார்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸு ட்ரூ ஆர் ஃபால்ஸு மேட்ச் த ஃபாலோவிங் இருக்குது. இப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதில் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் எதுவும் இருக்காதுனாலுமே இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸுமே சிங்கிள் லைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ 8வது கொஸ்டின் பாருங்கள். டேஷ் வாஸ் த கேபிட்டல் ஆரவிட் டைனஸ்டி. ஸோ ஆரவிட் டைனஸ்டியோட கேபிட்டல் வந்து எது? அப்புறம் டேஷ் வாஸ் த ஃபாரின் மினிஸ்டர் இந்த அஷ்டபிரதான். அஷ்டபிரதானில் ஃபாரின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தது யார்? இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க. 8வது கொஸ்டின் வந்து 12வது கொஸ்டின் வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அயன் ஓர்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் டேஷ் இன் தமிழ்நாடு. த செகண்ட் லார்ஜஸ்ட் அர்பன் பீச்சஸ் டேஷு. அதுக்கப்புறம் டேஷ் இஸ் த ரேஷியோ ப்ராட்காஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா தேர் வேர் 18 மனோர்ச் ஆஃப் த பாமணி டைனஸ்டி. பாமணி சுல்தானில் 18 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அது 3மே வந்து சரியாக தப்பான்னு மட்டும் நீங்கள் எழுதினாலே போதுமானதுங்க. அதனால் இந்த ஸ்க்ரீனில் தெரிய கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க, படிக்காமல் போயிடாதீங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் வந்து 5 1 மார்க் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. தீன் கிலாதி, அப்புறம் வந்து அஃப்சல் கானு, ரினியூவபிள் ரிசோர்ஸு, மங்கி ஃபால்ஸு, சோஷியல் மீடியா, இதெல்லாம் எது கூட வந்து மேட்ச் ஆகுது அப்படின்றத நீங்கள் எழுதணும். இந்த பக்கம் கோயம்புத்தூர், ஃபேஸ்புக்கு, அக்பர், ஜென்ரல் ஆஃப் பிஜப்பூர், வைண்ட் எனர்ஜி இதெல்லாம் இருக்கும். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி வந்து வைண்ட் எனர்ஜி. இது மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து தீன் ஹிலாபி முறை என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து எழுதணும். இப்போ ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 1 மார்க்கு. சர்க்கிள் த ஆட் ஒன். பொருந்தாத ஒன்றை வந்து நீங்கள் இது பண்ணணும், அல்லது பொருந்திய ஒன்றை வந்து இது பண்ணணும். அதில் வந்து 21 22 23 24 4 கொஷினுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஹரிஹரா 2, அப்புறம் வந்து முகமது 1, கிருஷ்ண தேவராயா 1. 22வது கொஷின் பாருங்கள். நைனிடால், ஷைலாங்கு, மூணாறு, திகா. 23 பாருங்கள். நியூஸ் பேப்பர், மேகசின், ஜேர்னல், ட்விட்டர். ஸோ இதில் ட்விட்டர் வந்து நம்ம வந்து படிக்க மாட்டோம், அது வந்து நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுவோம். அதுதான் அதில் வந்து பொருந்தாத ஆட் ஒன்று. அதுக்கடுத்து பாருங்கள் 24 கொஸ்டின் பாருங்கள். ஒகேனக்கல், கும்பக்கரை, சுருளி, களக்காடு. ஸோ இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதில் வந்து பொருந்தாத நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து 2 1 மார்க் எழுதணும். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் த அப்ராப்ரியேட் ஆன்சருங்க. ஸோ கூற்று காரணம் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் எழுதணும். அதுக்கு உங்களுக்கு வந்து 2 மார்க்கு. கூற்று காரணம் 25 26 பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுறேன். ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட்ங்க. மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அதை எழுதி முடிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து 7 2 மார்க் வந்து எழுதணுங்க. ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்ஸ் தான் எழுதணும். 7 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து சாய்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது சாய்ஸ் விடாமல் எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஷின்ஸ் படிக்கிறேன் பாருங்கள், அப்ரோச் பண்ண முடியுதான்னு பாருங்கள். The 4 dynasties of Vijayanagara kingdom with reference to prominent rules of each dynasty. அப்புறம் 5 independent kingdoms of Deccan sultans. Write a note on Mansabdari system. The impact of Bhakti movement on Marathas. Different resource. Name the types of coal based on carbon content. Name any 5 hill stations in India. Define tourism. What are the qualifications to become the governor of a state? Write a note on Lok Adalat. What is media? State any responsibility of media. அதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஒரே ஸ்லைட்லேயே உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரிங்க. 2 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 3 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணுங்க. அடுத்து உங்களுக்கு அது இல்லாமல் மேப் தனியாக வந்து இருக்கும். இப்போ மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா மேப் கொடுத்துருக்காங்க. தென் 3 5 மார்க் வந்து பாருங்கள். அதில் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குங்க. 6 5 மார்க் இருக்கும். நீங்கள் வந்து 3 தான் எழுதணும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது 6 5 மார்க்கும் படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். எழுதும் போது டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம்.
அதில் பாருங்கள் எஸ்டிமேட் அக்பர் ஆஸ் ஏ பேட்ரான் ஆஃப் லேர்னிங், எக்ஸாமின் த எசென்ஷியல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் சிவாஜி, அப்புறம் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் ரிசோர்ஸ், எக்ஸ்பிளைன் த ஜியோகிராஃபிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம், ஹூ இஸ் அன் எம்எல்ஏ, ஹவு கேன் வி கிளாஸிஃபை மீடியா எழுதிக்கோங்க. தென் வந்து மேப் ஆஃப் இந்தியாவில் வந்து அவுட்லைன் மேப், அது இந்தியா மேப் பார்த்திங்கன்னா சூரத், மதுரை, கோவா, சென்னை, மும்பை, இந்தியன் ஓஷியனு, காலிக்கத்து, டெல்லி, இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வந்து 5 இது நோட் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் எல்லா பிளேஸஸுமே நோட் பண்ணக்கூடிய அளவுக்கு படிச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். மேப்பு 1 மார்க்கு, 2 மார்க்கு, 5 மார்க் எல்லாமே படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.